லுகர் தொழுகையினுடைய பாங்கு நேரம் உதாரணத்துக்கு 11:59 அப்படி இருந்தால் சூரியன் உச்சமடைகிற அந்த நேரம் 11:55 என்று இருக்கிறது. அதிலிருந்து 12 மணி வரைக்கும் என்று காட்டுகிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் 59க்கே பாங்கு சொல்ல நேரிடுகிற போது உடனே அந்த சூரியன் உச்சத்தில் இருக்கிற தொழுகை தடை செய்யப்பட்ட நேரத்திலேயே வீட்டில் இருக்கிற பெண்கள் தொழ நேரிடுகிறது என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொதுவாக சகோதரர் சொன்ன மாதிரி 3 நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவதற்கு தடை செய்திருக்கிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிற 1373வது இலக்கத்தில் நீங்க பார்க்கலாம். யகூலு ஸலாஸ் ஸஆத்தின் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஹானா அன் நுஸல்லிய ஃபீஹின்ன, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 3 நேரங்களில் எங்களுக்கு தொழுவதை விட்டும் அதே மாதிரி அன் நக்புர ஃபீஹின்ன, அதில் அடக்கம் செய்வதையும் விட்டு தவிர்ந்திருக்க சொல்லியிருக்கிறார்கள், தடை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த 3 நேரத்தை குறிப்பிடும் பொழுது ஹீன தத்லுஉ ஸம்சு பாஸிகத்தன் ஹத்தா தர்தஃபிய, சூரியன் உதயமாக தொடங்கியதிலிருந்து நன்கு உதயமாகிற வரைக்கும் அந்த நேரத்தில் முதல்ல தொழக்கூடாது. இரண்டாவது வஹீன யகூமு காயிமு லஹீரத்தி ஹத்தா தமிழ ஷம்சு, நண்பகல் தொடங்கியதிலிருந்து சூரியன் அந்த உச்சி சாய்கிற வரைக்கும் தொழக்கூடாது. வஹீன தலயஃபு ஷம்சு லி குரூபி ஹத்தா தகுருப, அந்த சூரியன் மறையத் தொடங்கியதிலிருந்து மறைகிற வரைக்கும் இந்த 3 நேரங்கள்லையும் தொழுகக்கூடாது, அடக்கம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர்களுக்கு தடை விதித்திருந்தார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த அடிப்படையில் சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, அந்த 3 நேரங்களில் ஒன்றுதான் இந்த லொஹருடைய அந்த நேரம். லொஹருடைய நேரம் உதாரணத்திற்கு அவர் சொல்லி கேட்கிற போது இப்போ 11:59 லொஹருடைய வக்து என்று வைத்திருக்கிறார்கள். இப்போ சூரியன் உச்சியில் இருக்கிற நேரத்தை பார்க்கிற போது 11:55 12 வரைக்கும் அந்த 5 நிமிடங்கள் என்று போட்டிருக்கிறார்கள். அப்ப 59க்கே நீங்க பாங்கு சொன்னீங்கன்னா உடனே தொழக்கூடிய பெண்கள் தடை செய்யப்பட்ட நேரத்தில் தொழுகிற மாதிரியான சூழல் ஏற்படுகிறது என்பதை கேட்கிறாங்க. இப்போ லொஹருடைய நேரம் பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாம அதனுடைய அந்த நிமிடங்களையும் நாம கணக்கிட்டு பார்த்தோம்னா நமக்கு மிக தெளிவாக தெரிஞ்சிடும். லொஹருடைய நேரத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிற 1075வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, வக்துல் லுஹரி, லுஹருடைய வக்து என்பது இதா ஜாலத்தி சம்சு, சூரியன் உச்சி சாய்ந்ததில் இருந்து ஒரு மனிதருடைய நிழல் அவருடைய நிழல் அளவுக்கு ஆகிற அசர் தொழுகையினுடைய நேரம் வரை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப உச்சியிலிருந்து சாய்ந்த உடனே லுஹருடைய நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நமக்கு தடை செய்யப்பட்ட நேரம் என்பது சூரியன் உச்சியில் இருக்கிற அந்த நேரம் தான் நமக்கு தடை செய்யப்பட்ட நேரம். இதிலிருந்து சாய்ந்த உடனேயே லுஹருடைய நேரம், அதாவது தடை செய்யப்பட்ட நேரத்தை தொடர்ந்தே லுஹருடைய நேரம் தொடங்குகிறது. இது எவ்வளவு நேரம் ஆகிறது என்பதை நாம பார்க்கிற போது சூரியன் உச்சியில் இருக்கிற அந்த நேரம் என்பது 2 to 3 நிமிடங்கள் தான் அந்த நிகழ்வு நடக்கிறது. அது உதயமாகி உதிப்பதற்கும் சரி, உச்சியிலிருந்து சாய்வதற்கும் சரி, மறையத் தொடங்கி மறைவதற்கும் சரி, இதற்கான அந்த நேரடி அந்த நிமிடங்களை நாம பார்க்கிற போது 2 to 3 நிமிடங்கள், அதுல அந்த அவ்வளவுதான் அந்த நிகழ்வு ஏற்படுகிறது என்பதை பார்த்து தான் என்கிற அடிப்படையில் தான் அதை தொடர்ந்த அந்த நிமிடங்கள் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. லொஹருடைய அந்த துவக்க நேரமாக சூரியன் உச்சி சாய்ந்ததோடு நாம அதை முடிவு செய்கிறோம். அப்ப அந்த சில நிமிடங்கள் நாம விட்டுட்டு அதற்கு பிறகு அந்த லொஹருடைய பாங்கு சொல்லுவது என்பது மார்க் அடிப்படையில் அது தடை கிடையாது. நாம தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரத்தை கடந்து தான் இந்த அடிப்படையில் நாம் லொஹருடைய பாங்கு சொல்லப்படுகிறது என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அப்படி மீறலாக அந்த நிமிடம் கூட விடாமல் அந்த பாங்கு சொல்லப்படும் என்றால் அதை நாம சரி செய்து கொள்ளணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த 3 நிமிடங்கள் நாம விட்டு அந்த பாங்கை சொல்லிக் கொள்வது என்பது, லொஹருடைய பாங்கை நாம சொல்லிக் கொள்வது என்பது மார்க் அடிப்படையில் தவறானது கிடையாது, அது சரியானதுதான், அப்படி நாம சொல்லிக் கொள்ளலாம் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.